ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ். நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மாஸ்டர் பண்ண ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு எப்படி நிறைவேற்றது தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். நான் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் போயிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் எப்படி விளையாடுவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பண்ண அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேங்க்கு. அதாவது கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கூட எலைட் மாஸ்டர் லாபியில் கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. ரீஜன் பிளேயர்ஸ் கூட உங்களுக்கு கனெக்டாக வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைம் 8 காரணம் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகணுங்க, ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு சின்ன வழி, நம்மகிட்ட கன்ஸ்கின் அவ்வளோ இருக்காது. நான் ப்ரைம் 1 தான், நீங்களும் என் கூட ஒரு ப்ரைம் 2, 1, 3 அந்த மாதிரி லெவலில் தான் இருப்பீங்க. யார்கிட்டையும் அவ்வளோ இவோ இருக்காது, ஓகேவா? நான் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேட்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் 3 பேசிவ் வைக்கலாம். அதில் ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அட்டாக்கராக இருந்தீங்கன்னா அந்த புதுசாக ஒரு கேட்டர் ஸ்கில்மா நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன். அதாவது புதுசாக வந்து நம்மளோட பொம்மையை தூக்கி விட வந்தீங்கன்னா அது 8 குறைக்கும். நீங்கள் அந்த கேரக்டர் வச்சுட்டு கூட உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் எதாவது வைக்கலாம். இது ஜோன் சர்வே கண்டிப்பாக வச்சுட்டு வாங்க. அந்த பற்றி நான் கொஞ்சம் கழித்து பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு கேரக்டர் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபைட்டில் இருக்கும்போது கேரக்டர் தான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். கேரக்டர் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக சாக வேண்டியதான். இதாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு 4 பேசிவ் கூட வைக்கலாம். இல்லைனா அந்த டேஷ் கேரக்டர் தெரியுமா, டேஷ் கேரக்டர் நம்ம அந்த பவரை போட்டோன்னே ஒரு 25 டேமேஜ் கொடுப்போம்ல, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டராலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அட்டாக்கிங் கேரக்டருக்கு பார்த்து அந்த ஸ்கில்லை படித்து வைங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீட்டில் வந்து அட்டாக்கிங் கேரக்டர் எது இதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, சோலோவாக போனாலும் சரி. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறதா இருந்தால் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறதா இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸாக போனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாசிக்கிட்டு எடுப்பானுங்க, கேட்டாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வேலை கொடுத்துருங்க. அதாவது இப்போ நீங்கள் மட்டும் தான் மாஸ்டர் போக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ரஷ்ஷாக இருந்துக்காங்க. ஒருத்தரை ஸ்னைப்பர்னு சொல்லுங்கள், ஸ்னைப்பர். ஆனால் ஸ்னைப்பர் தான் ஓசிக்கில் போடும், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஸ்னைப்பராக இருக்கணும். ஏன்னா அவன் டேமேஜ் கொடுத்தா நீங்களும் ஓசிக்கில் போட்டுக்கலாம். நமக்கு 2 பேருக்கும் லாபம் இருக்குது. ஒருத்தர் ஸ்னைப்பர், ஒருத்தர் ரஷ்ஷர், ஒருத்தர் வந்து சப்போர்ட்டர், ஓகேவா? 4வது ஒரே ஒருத்தர் இருக்கார். அவர் தான் முக்கியமான ஆள் நம்ம ஸ்குவாடில். அவர் இல்லைன்னா செத்து போயிடும். அதாவது ஜோன் சர்வே நீங்கள் எப்போ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோ 2 ஸ்டார் 1 ஸ்டார் தான் பிரச்சனை கிடையாது. மைனஸ் ஆனாலும் ஒரு 20, 26, 29க்கு மைனஸ் ஆகும். ப்ளஸ் ஆனால் நல்லா கூடும். இதுவே நீங்கள் இது எப்போ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஹீரோயிக் 3 ஸ்டார்லேருந்து பார்க்கணும். அதாவது எலைட் ஹீரோக்கிலேருந்து பார்க்கணும். ஏன் எலைட் ஹீரோக்கிலேருந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமான லாபி வரும். நான் ஹீரோய்க்கு அடுத்த ரேங்கு, மாஸ்டருக்கு முந்தின ரேங்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும். நீங்கள் வந்து 6 கில் 7 கில் அடிக்கணும். அந்த 6 கில் 7 கில் அடிக்கிறதுக்குள்ளே ப்ரைம் 7 தான் வந்து நம்ம சோழியை முடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஜோன் சர்வே இருக்கணும். ஜோன் சர்வே வேலை ஈஸி தான். நீங்கள் வந்து அவர் டோக்கனை பிறக்கி பேர் கொடுக்கணும், ஓகே? நான் கூட ஜோன் சர்வே ஒரு வீடியோ போடுறேன்ப்பா. நான் நிறைய கண்டென்ட் இருக்குது, நான் நிறைய வீடியோ போடுறேன், ஓகே? ஜோன் சர்வே பிளேயர்ஸுக்கு எந்த கேட்டஸ்கில் வைக்கலாம், எப்படி தான் ஒளிஞ்சு ஆடலாம், அப்படி தான் சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் ஸ்குவாட் கூட போடணும், ஓகேவா? ஸ்குவாடாக ஒன்றா இருக்க. ஜோன் சர்வே லாஸ்ட்டாக அது ஜோன் சர்வேக்கு தெரியும் அவர் என்ன வேலை பார்க்க போகிறாரு, ஓகேவா? அது நான் பேச விரும்பல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவாக போகிறீங்க ப்ரோ, எனக்கு டீம் தான் இல்லை ப்ரோ, நான் சோலோவாக மாஸ்டர் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சொல்லித்தரேன். சோலோவாக மாஸ்டர் அடிக்கணும்னா ஒரு பயமும் இல்லை. நான் சொல்கிறவே செஞ்சாலே போதும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிவே ஒன்று உண்டு, ஓகேவா? நீங்கள் பீக்கில் இறங்குங்க. எத்தனை ஓசையில் அடிக்க முடியுமோ அடிங்க அந்த 2 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் செத்துருங்க. செத்த உடனே எங்கே போகிறீங்கன்னா அப்சல்ட்ரி பின்னாடி ஒரு இடம் இருக்குதுமா, அந்த கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருங்க. சோன் வர முன்னாடி வாங்க, ஓகேவா? புரிஞ்சா? சோன் வர முன்னாடி வாங்க. இல்லை மிஷா கேரக்டர் வச்சுருக்கீங்க, அப்புறம் மிஷா கேரக்டர் வச்சுருக்கேன் போகிறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கார் எடுத்துகிட்டு உங்களால் சுட்டுங்க இதே மாதிரி, ஓகே? சுட்டுக்கிட்டே இருங்க. நான் சோலோ ஸ்குவாட் தான் போய் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் சோலோவாக போய் மாஸ்டர் அடிக்கலாம். இது ஒரு நல்ல வழி. பட் லாபி பெருசாக நீங்கள் சோலோவாக போகிறது வந்து கொஞ்சம் நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ ப்ரைம் 1, 2 அவங்க அவ்வளோ கன்ஸ்கின் இருக்காது, ஓகேவா? இப்போ வந்து ஓல்டு கன்ஸ்கின் பவர் கிடையாது. இப்போ வந்து இவோ எல்லாம் வந்ததுனால ப்ரைம் நீங்கள் வந்து ஹீரோ 3 ஸ்டாருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த சோலோவாக போகிறதுல அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது எனக்கு தெரிஞ்சாப்புல. ஏன்னா ஈஸியாக அடித்து முடிச்சிடணும் அவங்கள. அதனால் ஸ்குவாடாக போங்க. ஸ்குவாடாக போகிறது இதான் டியோவாக கூட போங்க.
ஆள்னா கூட என்னையே காணணும் நான் வரேன். ஓகே, ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியும், என் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கூட ரேங்க் புஷ் பண்ண வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணலாம், ரேங்க்டு மேட்ச்சில் என்ன பண்ணலாம் ப்ரோ, என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ரேங்க்டு மேட்ச்னால் எப்படி லாபி கஷ்டமாக வரும், எல்லாவனும் காய்ச்சி பூச்சின்னு அழுத்தணும், வாசிகள் நம்ம பொட்டியை கிடந்தால் நம்மளே அடிப்பானுங்க, அந்த மாதிரி தெரியும். ஓகேவா, என்ன தான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கில் அடிங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நீங்கள்லாம் செத்துட்டீங்க, இப்போ உங்கள் டீம்மேட் எல்லாம் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் டீம்மேட் ரிவைவ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் புதுசாக விட்ருக்கான் டீம் ரிவைவல்னு சொல்லிட்டு ஒரு இது விட்ருக்கான். நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஓகேவா, டீம் ரிவைவல் வந்து யாரையும் காட்டி கொடுக்காது, சோல்டர் மாதிரி யாரையும் காட்டிக்கிட்டு இருக்காது. இதுவே நீங்கள் வெண்டிங் மிஷினுக்கு போகிறது தான் ஆபத்து. திடீர்னு அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்கும், உள்ளே ஒரு ஸ்குவாட் குத்த வச்சு உட்காந்துட்டு இருப்பானுங்க, நீங்கள் எப்போ வாரீங்களோ அட்டி கொளுத்திடுவானுங்க. அது வெண்டிங் மிஷினுக்கு உடனே போகாதீங்க, உங்கள் ஸ்குவாட் முதல்ல செத்தவொடனே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிவைவல் பாயிண்ட்டு. அந்த ரிவைவல் பாயிண்ட் தான் ஒருத்தர் நான் அன்றைக்கி நேற்று ஒரு மேட்ச் போகணுன்னு நினைக்கேங்க, எப்படிமா ஒருத்தர் நான் ரிவைவ் பண்ணிட்டுருக்கேன், ஒருத்தர் M24 எக்ஸ்ட்ரா தூக்கி அழுத்திட்டு இருக்கான், கிட்ட டீம்மேட் ரஷ் அடிச்சு என்னையும் முடிச்சு விட்டானுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் என் கேமில் நல்லா இருக்கும் பாருங்கள், ஏன்னா நம்ம ஒரு முன்னாள் மாஸ்டர் பிளேயர், அப்படி தான் கேம் ப்ளே பண்ணுவோம். நான் 3 வாட்டி 4 வாட்டி மாஸ்டர் அடிச்சிருக்கேன், அதனால் எனக்கும் தெரியுது என்னென்ன கஷ்டம்னு. இன்னொன்று என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயிக் 5 ஸ்டார்லேருந்து மாஸ்டர் 1 ஸ்டார் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1000 மைண்டு தேவை. ஓகேவா, அதாவது 10 நாள் அடிச்சிருங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு நாளில் அடிக்கணும்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் பிரித்து வச்சு அடிங்க. ஓகேவா, அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சுடுறது, இதை என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ அனாமத்தான் இருக்கும், அந்த அனாதையாக இருக்கிற ஆட்டோவை தூக்கி சுடுவானு உடனே அங்கே எனிமி எடுத்துமா. ஒருக்கா கிரேவியார்டுக்கு போனாங்க, கிரேவியார்டில் வச்சு ஒரு மேட்ச்சு சரியா, லாஸ்ட் ஒனுக்கு ஒரு 3 சோன் முன்னாடி, இதை என்ன சொல்லணுங்க நீங்கள் நினைக்காது, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் ஒனுக்கு 3 சோன் முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா எனிமி எவனை கண்டுக்கு தெரியல, என் ஃப்ரெண்டு ஒரு நாய் தற்குறி பையன் அவ்வளோ அந்த ஒரு ஆட்டோ வரைஞ்சி பார்த்துக்கங்க, ஏலே ஆட்டோ கொளுத்தப்பன்னு சொல்லி கொளுத்திட்டான். அங்கே கிரேவியார்ட்லேருந்து அடிக்கானோ அடி என்னையா, அம்மா ஒருத்தன் ட்ரோகனை தூக்கி கிட்ட வந்து அடிக்கான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் பாதத்தை இவனை வச்சு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டீமில் அதுக்கு எங்கள் டீமில் ஒரு சோன் சரி வருதாரு உண்மையிலேயே. ஓகேவா, அந்த சோன் சரி தான் மேட்சை காப்பாற்றினார். ஓகே, இதான் நம்ம சோன் சரியோட முக்கியமான வேலை, நம்ம செத்துட்டாலும் அவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். ஓகேவா, அதுக்காக பார்த்தீங்கன்னா வண்டிட்டு சண்டை கூடாது. இது வந்து அடுத்த டாபிக். வண்டி கட்டி சண்டை கூடாதா அப்புறம்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதாவது நீங்கள் பைக்கை பார்த்தா நீ வம்புலுங்க, அது அவன் மேலே கரெக்டாக அடிப்படம். லேம்போகினியை பார்த்தா வம்புலுக்காதீங்க, ஜீப்பை பார்த்தா வம்புலுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோவை பார்த்தா வம்புலுங்க, மீதி ஒரு வண்டியை பார்த்தா நீ வம்புழுத்துறாதீங்க. ஓகேவா, லேம்போகினிக்காரன் வேகமாக வந்து உங்கள் மேலே இடிச்சிருவான், மான்ஸ்டர் டெக்காரன் உங்களை பறக்க விட்டுருவான். நீங்கள் மான்ஸ்டர் டெக்கிட்ட வம்பழுத்தீங்கன்னா நீங்களே குழி தோண்டி நீங்களே உங்களை உள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு சமம். ஓகேவா, இதான் மான்ஸ்டர் டெக்காரனுக்கு. ஏன்னா நேற்று நான் அப்படி தான் பண்ணேன். நேற்று நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கும்போது என் ஃப்ரெண்டு மான்ஸ்டர் டெக்கை தூக்கி லாஸ்ட் ஒன்றில் தூக்கி ஏற்றிக்கிட்டே இருக்கான், எல்லாரும் செத்துட்டானு இவன் போய் வாங்கிட்டான் சோன் சர்வேன். அந்த மாதிரி தான் உண்மையிலே அது மான்ஸ்டர் டெக்கை வச்சு விளாட்றானுங்க, நல்லா விளாட்றானுங்க எல்லாவனும். வண்டி நீங்கள் நான் வண்டி தான் ப்ரோ ஓட்டுவேன், நான் ரேசர் ப்ரோ அஜித் சார் மாதிரின்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லை, நீங்கள் மிஷா வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் வண்டி ஓட்டுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் மைண்ட் செட்டு. அதாவது டீம்லேயே ஒருத்தன் இருப்பான், நான் தான் கில் அதிகமாக இருக்கணும், நான் தான் எம்விபியாக வரணும் இருப்பான். முதல்ல அந்த நாயை அடித்து பத்துங்க, அவன் தான் உங்கள் டீமுக்கு பெரிய பீடை பிடிச்சேன். அடிச்சுட்டு 10 நாளே போதும் உங்கள் டீம் உருப்பட்டுரும். ஓகேவா, அதுக்காக பார்த்தீங்கன்னா நேடை வந்து கண்ணாமண்ணா தூக்கி போடுறது. அதாவது கண்ணை கட்டி குளத்தில் விட்டுற மாதிரி எல்லா பக்கமும் நேடை தூக்கி யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக எனிமி எங்கே வாரனோ அங்கே கரெக்டாக அந்த நேடை போடுங்க. அங்கே சோன் சர்வே இருந்தால் நீங்கள் முதல்ல பீக்கில் இறங்கி எப்படியா செத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகே, இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மறங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன், ஒரே லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறக்க ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நானே 3 வாட்டி மாஸ்டர் போயிருக்கேன், அதனால் எனக்கும் தெரியுது, நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. நான் சொல்லிட்டேன். பாய் காய்ஸ்.